ஒரு காலத்தில் வந்து நம்ம ஐடி டெக்னாலஜி வளராத போது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் தெரியாத போது எங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அது நமக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே இருந்து, இப்போ இதுக்கு தீர்வு இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம இந்த ஆய்வை எடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி இன்றைக்கி நடைமுறையில் இஸ்லாமிய சமுதாய மக்களால் இதை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தங்களோட மாதங்களை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது சரியா? உதாரணம் பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் சன்லைட்டு. உங்களுக்கு இந்த எப்படி அந்த சந்திரனோட ரொட்டேஷன் இருக்குது. இப்போ இங்கே இதுதான் நியூ மூன் சொல்லுவாங்க. நியூ மூன் சொன்னால் கன்ஜங்ஷன். இது வந்து மாதத்தோட கடைசி நாள். இதை ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கும்ம உகுமிய கபியங்கிற வார்த்தைகளாலும், இந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசைம்பாங்க, இங்கிலீஷில் வந்து நியூ மூன்பாங்க. இந்த மாதிரி இது கன்ஜங்ஷனுங்கிற சயின்டிஃபிக்கல் வார்த்தையில் கன்ஜங்ஷன்பாங்க, அரபியில் எஃப்திரான்பாங்க. இந்த மாதிரி இல்லை வளர்பிறை தேய்பிறையிலிருந்து வளர்பிறையாக மாறுற அந்த பகுதி, இந்த மாதிரி பல நிகழ்வு வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. இது ஒவ்வொரு மாதமும் மாதத்தோடைய கடைசி நாளும் இது வந்து நிகழும். இந்த மாதிரி நேர்கோட்டுக்கு வரும். எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த பொசிஷன் இப்படியே தான் வந்து 8 ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து மீண்டும் வந்து இந்த திருப்பி சூரியனுக்கு நேராக பூமிக்கு நேராக வந்து நின்றோம். இதுதான் வந்து அதோட ரொட்டேஷன். சரி, இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ இது நேற்று வந்து நமக்கு சந்திர கிரகணம் நடந்துச்சு. சந்திர கிரகணம் எப்போ நடக்கும்னா பௌர்ணமியோட நாளில் தான் நடக்கும், மாதத்தோட நடுப்பகுதியில் தான் நடக்கும். அதே மாதிரி சூரிய கிரகணம் எப்போ நடக்கும்னா மாதத்தோடைய கடைசி நாளில் தான் நடக்கும். அது பார்க்கறது இடம் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் அது நடக்கிறது வந்து கடைசி நாளில் தான் நடக்கும். தூரத்துலேருந்து உலகத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது மேலே இருக்கிறதுனால பல இடங்கள்லேருந்து தெரியும். ஆனால் அது நடக்கிறது வந்து அந்த ஒரு மாதத்தின் பர்டிகுலரோட மாதத்தோட கடைசி நாள் தான் நடக்கும். இந்த நம்மளோட முஹர்ரம் மாதத்தோட கடைசி நாள் நமக்கு சூரிய கிரகணம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு நிமிஷம். இப்போ இந்த பாருங்க, இந்த பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு சந்திரன் ஒளி இழந்து காணப்படும். ஒளி இழந்து காணப்படும்னா நம்ம வாட்சோட 12 மணிக்கு 3 முள்ளு நேராக வரும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வாட்சோட இந்த மணித்துளிகளோட காட்டுற அந்த முள் வந்து அப்படியே நிற்காது, அடுத்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நேர்கோட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷம் விலகி புதிய சுற்றை ஆரம்பிச்சிடும் சந்திரன். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நேர்கோட்டுக்கு வர்றது வந்து எப்பவுமே சூரியன் உச்சியில் இருக்கும்போது தான் நடக்கும். இது எந்த இடத்துல நேர்கோட்டுக்கு வருதோ அந்த நாடு வந்து சூரிய உச்சியை அடைந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த நேர்கோட்டுக்கு வரும். இதற்கு அப்புறம் அப்படியே அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சந்திரன் இங்கே இருக்குது. அதனால தான் ஒரு ஆளை நம்ம இங்கே நிறுத்தி இருக்கிறோம். அங்கேருந்து அந்த இடத்துக்கு சந்திரன் வந்துருச்சுன்னா அந்த சந்திரன் இந்த மாதிரி பிறை வடிவத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சூரியன் மறையிற நேரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக குவார்ட்டராக தெரியும். நம்ம மகரிப்பில் இது மகரிப்போட இடம், சன்செட்டு. சூரியன் மறையிற நேரத்தில் நீங்கள் சந்திரன் தலைக்கு நேராக இருந்துச்சுன்னா அது வந்து குவார்ட்டர். அப்போது இது வந்து ஒரு மொத்தத்தில் 30 நாளில் வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. இல்லை 29 நாளாக இருந்துச்சுன்னா 4ல் ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, அப்படியே இது வந்து கிப்பஸ்ங்கிற ஸ்டேஜ், அந்த பக்கம் வீங்கி இருக்கும். இதுதான் நேற்று நடந்த நம்ம சந்திர கிரகணம் நடந்த நாள், அதாவது பௌர்ணமியோட நாள். இப்போ பாருங்க, இது நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன். எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல ஃபுல் மூன் இருக்கும். அதே நேரம் சந்திர கிரகணத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலேருந்து பார்க்கலாம். எங்கெல்லாம் இரவாக இருக்கோ, யாருக்கெல்லாம் சந்திரன் தெரியுதோ அவ்வளோ பேருக்கும் சந்திர கிரகணம் கண்ணுக்கு தெரியும். இது இந்த ரொட்டேஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே தேய ஆரம்பிச்சிருது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது, எந்தெந்த நேரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல. வாட்ஸ் த டைம் ஆஃப் த டே? இட் இஸ் ஃபார் அப்சர்வர் சன்ரைஸ் 6 AM. காலையில் சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தலைக்கு நேராக இருக்கும். நம்ம ஃபஜர் தொழுதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு நேரம் இருந்துச்சுன்னா நம்மளோட மாதத்தில் உள்ள 3 பார்ட்டு போயாச்சு. இன்னும் ஒரு 1/4 பங்கு தான் பாக்கி இருக்குது. 29 நாளில் 4 பங்காக பிரிச்சிங்கன்னா 3 பார்ட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. அப்போது இதான் லாஸ்ட் குவார்ட்டர். இதுக்கப்புறம் நமக்கு
தேய்பிறைகள் ஃபஜ்ரில் நம்ம தொழுகைக்கு போயிட்டு வரும்போது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இப்படியே பார்த்து அடுத்து வந்து திருப்பி மீண்டும் அந்த இதுக்கு வந்துடும், பழைய நிலைக்கு வந்துடும், நேர்கோட்டுக்கு வந்துடும். இதுதான் ஒரு மாதத்தோட சுற்று. நேரம் குறைவாக இருக்கிறதுனால பல விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் இது ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு முழுமையாக தரணும்னா ஒரு 6 ஹவர்ஸ், குறைஞ்சது 6 மணி நேரம் நீங்கள் முழுமையாக உட்காந்திங்கன்னா இதோட A to Z இன்னும் இது எப்படி கணக்கிடுறோம், சூரியனும் சந்திரனும் வந்து எப்படி நம்ம கணக்கிடுறது, அந்த கணக்கு வந்து அக்யூரேசி தானா, இதில் எந்த தப்பும் வராதா, இப்படிங்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இதில் இன்னும் அடங்கியிருக்கு. அப்போ நாளை எங்கே துவங்கணும், எங்கே முடிக்கணும், எப்படி வந்து நாளை வந்து நம்ம ஒரு பூமியோட ஒரு சுற்றை எப்படி கணக்கு பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயம் இதோட ரிலேட்டட். கிப்லா வந்து இதோட எப்படி சம்மந்தப்பட்டது, கிப்லாங்கிறது நமக்கு வந்து டேட் லைன், ஒரு பக்கம் டேட் லைன் இருந்தால் இன்னொரு பக்கம் மெரிடியன், நம்மளோட முன்னோக்கும் பகுதி, அதுதான் கிப்லாவோட ஒரு முக்கியமான பார்ட்டு. மன்சல்லா சலாத்தனா ஒஸ்தக்பல கிப்லத்தனா எங்களோட கிப்லாவை, அதே மாதிரி எங்களோட தேதியை யார் ஏற்றுக்கிறாங்களோங்கிறது அங்கே சப்ஜெக்ட். அப்போ அந்த கிப்லாங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம கான்செப்டில். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் விளக்கி முடிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது நமக்கு தேவைப்படும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த குறைஞ்ச நேரத்தில் முழுமையாக விளக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த பிறை வானிலே முதல் பிறை 3 நாள் தோன்றுமா என்ற தலைப்பில் மதிப்புக்குரிய AMG மசூத் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தினுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையில் ஏற்று செயல்படுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே தலைப்பிறை 3 நாட்கள் தோன்றுமா என்ற ஒரு தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், சமீப காலமாக இஸ்லாமிய சமுதாயம்
தங்களுடைய பெருநாட்களை கொண்டாடக்கூடிய நேரத்தில் 3 நாட்கள் அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கருத்திலே கொண்டுதான் இப்படி ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு ஊர்கள் அல்லாமல் ஒரு ஊருக்குள்ளேயே 3 நாட்கள் 3 சாரார் பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறதா? இந்த நிலைமை இந்த சமுதாயத்திற்கு ஏன் ஏற்பட்டது? அல்லாஹுடைய மார்க்கத்திலேயே இப்படித்தான் இருக்கிறதா, அல்லது இந்த சமுதாயத்துடைய தவறா? இதைத்தான் நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரையில அதில் எந்த விதமான கோளாறுகளும் குழப்பங்களும் அதில் கிடையாது. அல்லாஹுடைய மார்க்கம் நேரானது. அந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப விவகாரம் இந்த மார்க்கத்தில் இல்லை, அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுடைய அறியாமை தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக 3 நாட்கள் பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு என்ன அடிப்படை காரணம்? பிரச்சனை வேறொன்றுமில்லை. மார்க்கம் எப்படி இந்த பெருநாட்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதை விட்டு விட்டோம். அந்த மார்க்க நடைமுறைகளுக்கு மாற்றமாக அந்த காரியங்களை தீர்மானிக்கிற பொழுது ஏற்படுகிற குழப்பங்கள், இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வருடத்தினுடைய மீதி எந்த நாட்களிலும், அது பல இயக்கங்கள் ஆனாலும் சரி, இஸ்லாமிய ஜமாத்துகள் ஆனாலும் சரி, இருக்கிற நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. வருடத்துடைய மீதி உள்ள நாட்களிலே பிறையை பற்றிய எந்த விதமான கவலையும் அவர்களுக்கு இல்லை. அதை பார்ப்பதற்கான எந்த முயற்சிகளும் அவர்களிடத்தில் இல்லை. சிவகாசியில் அச்சிடப்பட்ட ஒரு காலண்டரை எல்லா வீடுகளிலும் பள்ளிகளிலும் தொங்கிட்டிருப்பார்கள். அதைத்தான் வருடத்துடைய எல்லா காலங்களிலும் அதைத்தான் பார்த்து வருவார்கள். அந்த காலண்டிலே என்றைக்கு ஷாபான் 29 என்று அச்சிடப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு மாத்திரம் அறிக்கை வெளியிடுவார்கள். ஒரு ஊராக இருந்தால் அந்த ஊரிலே குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசலிலே இன்றைக்கு இங்கே ஐக்கிய ஜமாத் ஒன்று கூடுகிறது. என்றைக்கு சிவகாசி காலண்டரில் என்றைக்கு ஷாபானுடைய பிறை 29 என்று அச்சிடப்பட்டிருக்கிறதோ அன்றைய தினம் குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசலிலே ஐக்கிய ஜமாத் ஒன்று கூடுகிறது. எல்லோரும் பிறை பார்ப்பதற்கு முயற்சி எடுங்கள். பிறை தென்பட்டால் நாளைக்கு நோன்பு, பிறை தென்படாவிட்டால் நாளைய மறுநாள் நோன்பு. இந்த அறிவிப்பை தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரமலானுடைய 29 பிறை சிவகாசி காலின் அடிப்படையில் துவங்கப்பட்ட அந்த பிறை மீண்டும் ரமலானுடைய பிறை 29 ஆகிற பொழுது மீண்டும் இது போல ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு பிறகு பெருநாட்களை தீர்மானிப்பார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய பெரும்பகுதி மக்கள் பெருநாளை கொண்டாடி அன்றைய இரவிலே பிறை பார்ப்பார்கள். ஒரு 2.5 மணி நேரம் வானத்தில் பிறை நிற்கும். அந்த கை சேதமே, நாம் 3வது நாளிலே பெருநாளை கொண்டாடி இருக்கிறோமே, இது ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம் உம்மத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு அதில் இருந்து படிப்பினை இல்லை. பெருநாளை கொண்டாடி அன்றைக்கு மாலை
பிறை பார்க்கிற பொழுது 2.5 மணி நேரம் வானத்திலே பிறை நிற்கிறது, அங்கே கை செய்தப்படுகிறார்கள். நாம் தவற விட்டு விட்டோம் நாட்களை என்று. மீண்டும் அடுத்த ஆண்டு திருந்துவார்களா? இல்லை, மீண்டும் சிவகாசி காலண்டரை பின்பற்றுவார்கள். மீண்டும் ஷாபான் 29 என்றைக்கு இருக்கிறோ அன்றைக்கு பார்ப்பார்கள். இது எப்படி மார்க்கத்தினுடைய தீர்வாக இருக்கும்? எப்படி இந்த குழப்பம் தீரும்? யோசித்து பார்த்தீர்களா? சாதாரணமாக ஒரு அறிவுள்ள மனிதன் கூட இதை சிந்திப்பான். இந்த உலகத்தை பொறுத்த வரையில நாம் என்ன நினைத்து, அடிப்படை கோளாறு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைத்து கொண்டு இந்த விஷயத்துல பெருநாளை மாத்தி மாத்தி கொண்டாடிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மை அதல்ல. நாட்களை நீங்கள் மாத்தி கொண்டிருக்கிறீர்கள். பெருநாளை தள்ளி கொண்டாடுவதல்ல அங்க விவகாரம், பிரச்சனை. விவகாரம் எங்கே இருக்கிறது? மாதத்துடைய நாட்களை நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தை எடுத்துக்கிறீங்க. உலகத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட உண்மை என்ன? இந்த உலகத்திலே ஒரு நாள், அந்த ஒரு நாளைக்கு ஒரு தேதி இருக்கும். இன்றைக்கு 1ஆம் தேதி. இந்த உலகத்தில் யாரெல்லாம் 1ஆம் தேதியில் இன்றைக்கு இருக்கிறார்களோ, ஏன்னா உலகத்தை பொறுத்தவரை 2 தேதி 2 கிழமை எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது. பூமி உருண்டை வடிவம் இருக்கிறதுனால, அது சுரண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் உலகத்தில் எந்த நேரத்திலையும் 2 நாட்கள் 2 கிழமை இருக்கிறது. இதை வைத்து நிறைய அறிவுஜீவிகள் உலக இஸ்லாமிய சமுதாயத்தில் பேசுவார்கள், உலகமெல்லாம் ஒரு நாளில் வரவே முடியாது என்று. உலகத்தில் 2 நாட்கள் 2 தேதி இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற உண்மை என்ன? இன்றைக்கு நாம் இருப்பது 1ஆம் தேதி, ஜனவரி மாதத்துடைய 1ஆம் தேதி. விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். ஜனவரி மாதத்துடைய 1ஆம் தேதியிலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன கிழமையில் இருப்பாங்க? வெள்ளிக்கிழமையில் இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த 1ஆம் தேதியில் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் எதில் இருப்பாங்க? வெள்ளிக்கிழமையில் இருப்பார்கள். யாரெல்லாம் இதை விட்டு மாறி சனிக்கிழமைக்கு சென்று விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தேதி என்னவாயிருச்சு? 2ஆம் தேதியாக மாறிவிட்டது. கிழமை மாறிவிடுமையானால் அதனுடைய தேதிகளும் மாறிவிடுகிறது. இது உலகம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மை. ஆனா முஸ்லிம் உம்மத்துடைய நிலை என்ன? பெருநாளை கொண்ட ரமலானுடைய பெருநாளை கொண்டாடக்கூடிய ஷவ்வால் 1ஆம் தேதி ஒரு சாராருக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது. இன்னொரு சாரார் மறுநாள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். அவங்களுக்கு என்ன தேதி? அவங்களுக்கும் ஷவ்வால் 1ஆம் தேதி, அவர்களுக்கு சனிக்கிழமை. கொஞ்ச சாரார் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறாங்க, அவர்களுக்கும் என்னதான் தேதி? அவர்களுக்கும் ஷவ்வால் 1ஆம் தேதி. அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடியவர்களுக்கும் ஷவ்வால் 1ஆம் தேதி, சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடியவர்களுக்கும் ஷவ்வால் 1ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் கொண்டாடியவர்களுக்கும் ஷவ்வால் 1ஆம் தேதி என்றால் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் பிறரிடத்திலே காண்பித்தால் அவர்கள் நம்மை எள்ளி நகையாட மாட்டார்களா? ஒரு நகைப்புக்குரிய மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்களா? அப்படி ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை உங்களுக்கு அவர் அனுப்பி இருக்கிறான். எப்படிப்பட்ட தூதர்? நேரான மார்க்கத்தையும் சத்தியத்தையும் கையிலே கொடுத்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகளையும் கொள்கை சித்தாந்தங்களையும் அந்த தீன் வென்றெடுக்கும். வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைக்கிற மக்கள் வெறுத்தாலும் சரியே. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஜெயிக்கக்கூடிய ஒரு கொள்கை.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளையும் காலுக்கு கீழே போட்டு மிதித்து வெற்றி கொடு நாட்டக்கூடிய ஒரு கொள்கையை ஒரு தூதரை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அவர் காண்பித்து தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த உலகத்தில் சாதாரண அறிவு படைத்தவர்கள் சொல்கிறார்கள், தேதி மாறினால் கிழமை மாறிவிடுகிறது, கிழமை மாறினால் தேதி மாறிடும். ஆனா இஸ்லாமிய சமுதாய மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும், எங்களுக்கு தேதி மாறாது. சிந்திச்சு பாருங்க. அப்ப குழப்பம் எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்ல குழப்பம், அதை பின்பற்றக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியிலே உள்ள குழப்பம். அப்ப என்ன சொல்கிறோம் நாம? எப்படி மற்ற விஷயங்களுக்கு தேதிகளை போட்டு நாட்களை குறித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போல இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அந்த விஞ்ஞான கணக்கீட்டின் அடிப்படையாக வைத்து அந்த தேதிகளை நாம் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும். இன்றைக்கு நாம் சொல்ல முடியும், வரக்கூடிய ரமலானுடைய முதல் நாள் என்றைக்கு, ஷவ்வாலுடைய முதல் நாள் பெருநாளுடைய தினம் என்றைக்கு, அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் துல்லியமாக சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றினால் பிரச்சனை என்ன? அதை பின்பற்றும் பொழுது மார்க்க ரீதியாக விவகாரம் வந்தால் அது எவ்வளவு பெரிய அறிவியலாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. முஸ்லிம்களாக நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஒரு விஷயத்தை அறிவியல் உண்மையை நாம் எடுக்கிறோம், அது சிறந்ததாக இருக்கிறது. அப்படி எடுக்கிற பொழுது மார்க்க ரீதியாக பிரச்சனை வந்தால், அல்லாஹுடைய மார்க்கம் அதை தடுத்திருக்குமே ஆனால் அது எவ்வளவு பெரிய உண்மையாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஆனா மார்க்கம் தடுக்காத பொழுது, மார்க்கம் அதை பின்பற்று வலியுறுத்துகிற பொழுது அதை எடுக்கிற நமக்கு என்ன விவகாரம்? அதான் பிரச்சனை. பிறையை பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுக்கல. என்ன சொல்கிறார்கள்? இந்த கணக்கீட்டின்படி முன்கூட்டியே தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை புறக்கணிக்கிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டு நம் மீது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அவதூறான குற்றச்சாட்டு. உண்மையில் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? நான் சொன்ன பிறகு நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த பிறையை கண்ணை கொண்டு பார்க்க வேண்டும், நாம் இருக்கிற பகுதியில் பிற தெரிஞ்சாதான் நோன்பு பெறலாம் என்று சொல்கிறார்களே, இவர்களுடைய ஒட்டுமொத்த ஆய்வுகளை நீங்கள் எடுத்து பாருங்க. இதற்கு பிறகு போய் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க. நம்மை ஹதீசுகளை இவர்கள் புறக்கணிக்கிறார் என்று சொல்கிறார்களே, ஆனா உண்மையில் நாம ஹதீஸ் அடிப்படையாக வச்சிருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆயத்துகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. பிறை என்று ஒரு தலைப்பை கொடுத்து இந்த மேடையில் நீங்கள் 1 மணி நேரம் பேச வைத்தால் எங்கிருந்து தங்களுடைய வாதத்தை அவர்கள் தூக்குவார்கள்? சூமூல் ருவியத்திஹி வாஃப்திரூல் ருவியத்திஹி, இதை சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. அவருடைய வாதங்களுக்கு ஆதரவாக ஒரு வசனங்களை கூட ஆய்வுக்கு அவங்க எடுக்கவே மாட்டார்கள். கடந்த காலனுடைய ஆக்கங்களை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்ப பிறையை பற்றி ஆயத்துகள் இல்லையா? திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்ப முதலில் நாம் அணுக வேண்டியது குர்ஆன, அதை தொடர்ந்து ஹதீஸ்களை. அப்ப இந்த இரண்டையும் சேர்த்து என்ன செய்யணும்? இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரணும். ஆயத்துகளை எடுத்து ஆய்வுக்கு மேற்கொண்டால் அவர்களுடைய வாதங்கள் தவிடுபடி ஆயிரும். அதனால ஆயத்துகளை என்ன செய்ய மாட்டாங்க? தங்களுடைய வாதங்களுக்கு ஆதரவாக எடுத்து வைக்கவே மாட்டார்கள். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அப்ப எப்படி நாம கணக்கு பண்றது? இந்த பெருநாளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது? இது பெருநாள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. இது ஏன் மாதத்துடைய 13, 14, 15 நோன்பு இருக்க வேண்டியது முஸ்லீமுக்கு சுன்னத்து. ஒரு மாதத்துடைய 13, 14, 15 தெரியணும். எப்படி தெரிகிறது? கேட்டு பாருங்க.
முஹர்ரத்துடைய ஆரம்ப பிறை எங்கே தெரிந்தது? யாருக்கும் தெரியாது. முஸ்லிம் உம்மத்து கேள்வியும் கேட்காது, அதுக்கு பிறை கமிட்டியும் கூடாது. துல்ஹஜ் மாத பிறை எங்க பிறந்தது, எங்கே முடிந்தது, யாருக்கும் தெரியாது. துல்காதாவோட பிறை எங்க ஆரம்பிச்சது, முடிஞ்சது, தெரியாது. அப்ப வருடத்துல குறிப்பிட்ட ஒரு நாள் மாத்திரம் வானத்துல போய் பிறை பார்ப்பதற்கு எங்கே ஆதாரம்? அதுவும் சிவகாசி கேலண்டர் அடிப்படையில். அப்ப வருடத்துடைய எல்லா நாட்களும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ். நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, எதை பத்தி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன? யஸ்அலூனக அனில் அஹில்லதி, அஹில்லாக்களை பற்றி அவங்க உங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஹிலால் என்றால் ஒருமை, அஹில்லான பன்மையான பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிறைகளை பற்றி அந்த மக்கள் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க. குல், அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. மவாகீத்து லின்னாஸ், அது மனித சமுதாயத்திற்கு காலம் காட்டக்கூடியது. குறிப்பிட்ட ஊருக்கல்ல, ஊருக்கு பெருநாள் கொண்டாடுவதற்கல்ல, அது குறிப்பிட்ட நாட்டுக்கல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு மவாகீத்து லின்னாஸ். குர்ஆனை பற்றி சொல்லுகிற வசனம் எப்படி வந்துச்சு, அதே போல உள்ள வசனம். அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் காலம் காட்டுவதற்காக வேண்டி அதற்கு நாம படித்தரத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அது காலம் காட்டும். வல் ஹஜ், மேலும் ஹஜ்ஜையும் அதுதான் அறிவிக்கும். அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு காலம் காட்டுவதற்காக வேண்டிதான் அதனுடைய படித்தரங்கள். நீங்க பார்க்கலாம், சூரியனை பொறுத்தவரையில ஒரே மாதிரியான வடிவத்தில் தான் இருக்குது. அது எப்பொழுது பார்த்தாலும் ஒரே வடிவம். அதற்கு உதிக்கும் போதும் மறையும் போது வேண்டுமானால் கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் வருமே ஒழிய, அது முழுமையாக உதித்து வெளியேறிவிட்டால் முழுமையாக மறைய துவங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் நடக்குது, ஒரு வட்ட வடிவமாக தான் இருப்பது. வருடத்துடைய எல்லா நாட்களிலும் அதுதான் நிலை. ஆனா சந்திரனுக்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வடிவம் அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அது உருண்டையாத்தான் இருக்குது. பூமியில இருந்து நாம பார்க்கிறப்ப அதற்கு அல்லாஹ் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவத்தில் அது காட்சி அளிக்குது. அப்ப இதைத்தான் மக்கள் கேட்கிறாங்க. வானத்தை பார்க்கிறார்கள், அதனுடைய வடிவங்களை பார்க்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வடிவத்தில் தோன்றுது. என்னது? அதை அல்லாஹ் சொல்றான், அது காலம் காட்டக்கூடியது. அதற்குத்தான் நாம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அந்த காலங்காட்டு எவ்வளவு நாளைக்கு? பெருநாளைக்கு மட்டுமா? அதையும் அல்லாஹ் சொல்லலங்க. 10வது அத்தியாயம் 5வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியான் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாசிர லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப. சூரியனை பிரகாசமாக ஒளிவிடக்கூடியதாகவும் சந்திரனை பிரதிபலிக்கூடியதாக ஆக்கியிருக்கிறோம். மேலும் சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய படித்தரத்தை உண்டாக்கி இருக்கிறோம். ஏன்? அதை கொண்டு பல ஆண்டுகளில் எண்ணிக்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை கொண்டு பல ஆண்டின் கணக்கை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு எங்க இப்ப நீங்கள் ஹதீஸுக்கு வாங்க. எப்படி பெருநாளை தீர்மானிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமூ லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி. அதை பார்த்து நீங்க வைங்க, அதை பார்த்து நீங்க நோன்பை விடுங்கன்னாங்க. அப்ப அதை பார்த்து வைப்பதும் பார்த்து விடுவதும் ரசூல் சொன்ன வழிமுறை. யாருக்கு? அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய சூழ்நிலையை கருத்துல கொண்டு அந்த வார்த்தை சொன்னாங்க. அவங்களால் அதுதான் இயலும். அந்த சமுதாயத்தினால் அது மட்டும்தான் இயலும். 2 அடிப்படைகளை கொண்டு என்ன செய்ய முடியும்? அவங்க மாதத்துடைய ஆரம்பத்தையும் முடிவையும் தீர்மானிக்க முடியும். ஒன்னே அதை நேரடியாக அவங்க பார்க்கணும்.
அவங்களுக்கு தெரியாத பொழுது யாராவது பார்த்து வந்து சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். இது ரெண்டை தவிர மூன்றாவது வழிமுறை அவர்கள்ட்ட இல்லை. அவர்களிடத்திலேயும் ஒரு கணக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற இந்த கணக்கை போல அக்யூரசி, தெளிவான சரியான கணக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள்ட்டையும் பிறையை பற்றி ஒரு கணக்கு இருந்தது. அது எப்படி நாம விளங்குறோம்? அதையும் ஹதீஸின் துணை கொண்டுதான் விளங்குறோம். ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஒரு செய்தி. அதை மக்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில 30ஆம் நாளுடைய காலை பொழுதை அடைந்தோம். கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில 30ஆம் நாளுடைய காலை பொழுதை அடைந்தோம். அந்த நேரத்தில் 2 பேர் வந்தாங்க, சாட்சி சொன்னாங்க. ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு சொல்கிறார்களே சந்திரனை நீங்க பார்த்தாதான் என்ன செய்ய முடியும்? நோன்பை ஆரம்பிக்க முடியும். அதை பார்த்தா தான் நோன்பை விட முடியும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது மட்டுமே மார்க்கம் என்றிருந்தால் கருத்து வேறுபாடு அங்க ஏன் வரணும்? உங்க அடிப்படையில் 29 நாள் பிறை பார்க்கிறாங்க, வானத்தில் பிற தெரியல, அடுத்த நாள் என்ன செஞ்சிடணும்? 30ஆக பூர்த்தியாக்கி முடிஞ்சது விஷயம். அங்க இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு தேவையா? தேவையில்லை. ரசூலுல்லாஹ் வழிமுறை அது மட்டுமாக இருந்தால். ஆனா என்ன வருதுங்க? 30ஆம் நாளுடைய காலை பொழுதை அடைந்தோம், கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில. அப்போ ஒரு சாரார் வந்தாங்க, பிற பார்த்ததாக சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள்ட்டையும் ஒரு கணக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சரியான அந்த கணக்கு இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துடைய இயலாமையை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த சமுதாயம் இருக்குது, அந்த மக்களுடைய அந்த இயலாமையை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினார்கள். இன்னொரு ஹதீஸின் வாயிலாக, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு லா நஹ்சுப் அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வ ஹாக்கதா, ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். லா நக்துபு லா நஹ்சுப், நமக்கு என்ன தெரியாது? எழுதவும் தெரியாது. எதனால? நமக்கு கணக்கு தெரியாததுனால. இன்னைக்கு இந்த ஹதீஸ்களுக்கு கூட சில தவறான விளக்கம் கொடுக்கறத பார்க்கிறோம். எங்களுக்கு என்னவும் தெரியாது, எழுதவும் தெரியாது என்று பிறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஹதீஸை போல என்ன செய்யறாங்க? இதை கொண்டு காமிக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த ஹதீஸுடைய பிற்பகுதியை பார்த்தாலே அது விளங்கிரும். அந்த பிற்பகுதி எதை பத்தி பேசுது? அஷ்ஷஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா, அதனால மாதம் என்பது 29 இருக்குது, 30 இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? மாதத்தை பற்றி தான் பின்னாடி பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய இறுதி எதை பேசுறாங்க? மாதத்தை பற்றி பேசுறாங்க. அப்ப மாசத்தை பத்தி பேசுற பொழுது எங்களுக்கு கணக்கு தெரியாது, அதனால நாங்க எழுதலைன்னு சொன்னால் அப்ப எதை பத்தி கணக்கு? அப்ப சாதாரண கணக்கு ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. சாதாரண கணக்கு அந்த மக்களுக்கு தெரியாததை போல என்ன செய்றாங்க? ஒரு மாயை உண்டாக்குறாங்க. உண்மை அதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த உம்மத்திற்கு சாதாரண அந்த கணக்கு தெரியத்தான் செய்யும். அதுக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ்களை படிச்சு பார்த்தா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு 33 முறை என்ன செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 33 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பல தஸ்பீகளை எண்ணிக்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதெல்லாம் அந்த சஹாபாக்கள் ஓதுனாங்களா இல்லையா? எல்லா சஹாபத்தும் ஓதுனாங்க, யாரும் அதை விடல. அப்ப எண்ணிக்கை தெரியாத சமுதாயம் எப்படி 33 முறை எண்ணிச்சு? கேள்வி வருதா இல்லையா? அப்ப எண்ணிக்கை தெரியாத சமுதாயம் அல்ல அது. அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கு போட்டாங்க. பத்ரு போர் நடக்கிற பொழுது, பத்ரு போர் ஆரம்பமாக போது, எதிரிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க என்பது கணக்கிடுவதற்காக வேண்டி அந்த எதிரிகள் கூட்டத்தில் உள்ள 2 சிறுவர்களை சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வர்றாங்க, வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க. எதிரிகள் எண்ணிக்கை தெரிவதற்காக வேண்டி அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு அந்த சிறுவர்களை அடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர்.
என்ன கேட்டாங்க? ஒரு நாளைக்கு உணவுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுதுன்னு கேட்டாங்க. சம்பந்தமில்லாத கணக்கு. எதிரிகள் எண்ணிக்கை தெரிவதற்காக வேண்டி என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஒரு நாளைக்கு உணவுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது? அந்த சிறுவர்கள் சொல்றாங்க 9 அல்லது 10ன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கு போட்டாங்க, ஒரு ஒட்டகம் சமைத்தால் 100 நபர்கள் சாப்பிடலாம். 9 அல்லது 10 அறுக்கப்பட்டால் 900 இருந்து 1000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. கணக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய தூதருக்கு, சஹாபத்து கணக்கு தெரியலையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் அதல்ல. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின ஹிசாபுக்கான அர்த்தம் சாதாரண கணக்கே இல்ல. லா நக்து வலா நஹ்சுப். அப்ப அது எந்த ஹிசாபு? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹிசாப். வஷம்ஷு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இருக்கிறது. அப்ப சூரியனும் சந்திரனும் எந்த கணக்கின்படி சுரண்டு கொண்டிருக்கிறதோ அந்த கணக்கு நமக்கு தெரியாது. அதனால அதை எழுதி வைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துடைய அந்த மக்களுடைய அந்த இயலாமையே சொன்னாங்க. அந்த சமுதாயத்திற்கு அந்த கணக்கு போட தெரியாது. இப்ப அந்த கணக்கு போட நமக்கு தெரியும். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த விஞ்ஞான அடிப்படையில அந்த கணக்கு போடுவதற்கு நமக்கு தெரியும் என்றால் அதை நாம பயன்படுத்தலாமா கூடாதா? அதான் விவகாரம். பயன்படுத்துறதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறைய பார்த்து வைங்க, பார்த்து விடுங்கன்னு சொன்னாங்களே, அது நோன்புடைய ஷர்த்தாக சொல்லவே இல்லை. நோன்புடைய ஷர்த்தாக அது இருந்தால் எல்லாரும் கண்ணை கொண்டு பார்க்கிறோம் இருந்திருக்கும். ஆனா ரசூல் அதை சொல்லல. ரசூல் என்ன சொன்னாங்க? பார்ப்பது மாதம் துவங்கி விட்டதா இல்லையா? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்முஹு. ரமலானுடைய மாதம் எத்தகையதுன்னு சொன்னால் அதில் தான் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இறக்கிய அந்த குர்ஆன் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்முஹு. எனவே யார் அந்த மாதத்தை அடைந்து விட்டார்களோ அவங்க நோன்பு வச்சிருங்க. அப்ப மாசத்தை அடைஞ்சிட்டமா இல்லையா அதை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறை என்ன? பார்த்து வைங்க, பார்த்து விடுங்கன்னாங்க. இன்றைக்கு நமக்கு தெரியுது, கணக்கின் அடிப்படையில தெளிவாக நிரூபிக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில மாசம் துவங்குவது நமக்கு தெரிந்தால் அதை வச்சு நம்முடைய நாட்களை தீர்மானிக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? விவகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவங்க வாழ்ந்த காலத்துடைய சூழ்நிலை சரியான கணக்கு நமக்கு போட முடியலன்னு இயலாமை வெளிப்படுத்தினாங்க. அந்த உம்மத்துடைய நிலை அது. இன்றைக்கு உம்மத்துடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. மாறினால் என்ன? இதுல மாற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை விஷயத்துல மாறி இருக்கிறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தொழுகிறோம், ஐங்கால தொழுகை, பள்ளி வாசல்கள்ல அவுகாத்து ஸலாத், தொழுகைக்கான நேரம் என்று இன்றைக்கு போர்டு மாற்றப்பட்டிருக்கு. இது ரசூலுடைய சுன்னத்தா? அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு போர்டை மஸ்ஜித் நபவியிலே தொங்க விட்டிருந்தார்களா? ஒரு போர்டும் கிடையாது. மாறாக எப்படி தீர்மானிக்க சொன்னாங்க? சூரியனில் இருந்து பூமியின் மேல் விழக்கூடிய அந்த நிழலை தான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நிழல் எந்த நிழலும் இல்லாம இருக்கிறவன் சூரியன் உச்சியில் இருக்கும். அது சாய தொடங்கி விட்டால் உங்க லஹுருடைய வக்து ஆரம்பமாயிருது. அதுல ஒவ்வொரு வடிவத்தை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சொன்னாங்க. இன்றைக்கு அப்படியா தீர்மானிக்கிறோம்? என்ன அடிப்படை? அவுகாத்து ஸலாத் என்று போர்டு பள்ளி வாசலிலே தொங்க விடுவதற்கு மார்க்க ரீதியான ஆதாரம் என்ன? நேரடி ஆதாரம். அவங்க கேட்கிறதை போல நேரடி ஆதாரம் என்ன இருக்குது? ஒரு ஆதாரம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, சந்திரனுக்கு கணக்கிடுறதுக்கு அனுமதி இல்ல, சூரியனுக்கு அனுமதி இருக்குது. எந்த அடிப்படையில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஒரு சஹாபி வந்தாங்க, அந்த பஞ்சம் நீங்குவதற்காக வேண்டி மழைக்காக வேண்டி துவா செய்ய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, மழை பெஞ்சது. அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க? தொழுகைக்கான நேரத்தை கணக்கிட்டு கொண்டாங்க.
இது ஆதாரமா? உங்கள் வாதப்படி வறுமையானால் இது எதுக்கு தான் ஆதாரம்? நம்ம ஊர்ல எப்ப விடாம மழை பெய்யுதோ அன்னைக்கு எடுத்துக்கிறங்க. என்றைக்கு நல்ல வெயில் அடிக்குது அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? போர்டை தூக்கி வெளியே வீசிடணும். நீங்கள் சொல்கிற அடிப்படையில அதை ஆதாரமாக எடுப்போமே ஆனால் எதுக்கு தான் எடுத்தாகணும்? என்றைக்கு அதே போல விடாத மழை இங்கே பெய்து கொண்டிருக்கிறதோ அன்றைக்கு என்ன செய்யுங்க? அன்றைக்கு இது எடுத்துக்கிறங்க. என்றைக்கு மழை இல்ல, மேகம் தெளிவா இருந்து சூரியன் தெளிவா இருக்குதோ அன்றைக்கு போர்டை வீசிடணும். ஆனா எல்லா காலத்திற்கும் இன்றைக்கு கேலண்டர். அதே போல கேலண்டரை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் கேலண்டரை வெளியிடுற காட்சியை பார்க்கிறோம். என்ன அடிப்படையில்? ஹிஜ்ரா கேலண்டரை அச்சிட்டு முன்கூட்டியே தீர்மானித்து வெளியிடக்கூடிய நிலை. என்ன அடிப்படை அதற்கு? அதற்கு அடிப்படை இல்லை. இது போல ஒவ்வொரு விஷயங்கள் நேரடியாக நீங்கள் பார்த்தால் ரெண்டு நிலைங்க இஸ்லாத்தை பொறுத்தவரையில். சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில தான் எல்லா காலத்திலும் செய்யணும். கியாமத் நாள் வரைக்கும் எந்த மாற்றம் வராது. சில விஷயங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அது சொல்லப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யும்? சில விஷயங்கள் மாறுபடும். விளங்குறதுக்கு சொல்றேன். இந்த ஹதீஸும் அந்த அடிப்படையில் உள்ளது. அந்த உம்மத்துடைய நிலையை வெளிப்படுத்தினாங்க. அந்த உம்மத்துடைய நிலையை விட்டு இன்றைக்கு நாம மாறிட்டோம், அதனால மாற்றிக்கொள்ளும் சொல்றோமே, இதற்கு ஹதீஸ் அடிப்படை. என்ன அடிப்படை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. இரவுல நீங்கள் தூங்க போற போது விளக்கை அணைச்சிட்டு படுங்கன்றாங்க. இரவுல நீங்க தூங்க போற போது விளக்கை அணைச்சிட்டு படுங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தையும் தெளிவுபடுத்துறாங்க. என்ன காரணம்? இருக்கிற வீடு ஓலையால வேயப்பட்டது. பயன்படுத்துற விளக்கு எண்ணெயில் எரிக்கிற விளக்கு. இந்த விளக்கை நீங்க வச்சுட்டு தூங்குவீங்க. ஏதாவது ஒரு உயிரினம் வரலாம், அதை தட்டி விடலாம். என்ன ஆகும்? நீங்க இருக்கிற குடிசையை எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அணைச்சிட்டு படுங்கன்றாங்க. இதே சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நகரத்திலே வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய படுக்கை அறையினுடைய விளக்க மின் விளக்கை அணைக்க சொல்லி சொல்வார்களா? எந்த மார்க்கறிஞர் ஃபத்வா கொடுக்க மாட்டார். இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற நாகரீக உலகத்தில் படுக்கறையிலே பயன்படுத்தக்கூடிய மின் விளக்க அணைக்கும்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் வேற. இன்றைக்கும் இந்த சட்டம் இருக்கு. யாருக்கு? இது மாதிரி வாழ்றவங்களுக்கு. குடிசைகள்ல யார் எண்ணெயில் எரியிற விளக்கை பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு இதுதான் சட்டம் இன்றைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சூழ்நிலைகள்ல மாற்றம் ஏற்படுதா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு பள்ளிவாசல்களில ஜும்மா குத்பாக்கள் என்ன மொழியில கொடுக்கப்படுது? தமிழ்ல பேசுறோம். இதுக்கு என்ன நேரடி ஆதாரம்? ஹதீஸ்களில நேரடி ஆதாரம் இருக்கிறதா? நீங்கள் விரும்பிய பாஷையில நீங்கள் ஜும்மா குத்பா நிகழ்த்தலாம். ஒரு ஹதீஸ் உண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அரபில தான் ஓதுறாங்க ஜும்மா குத்பாவை. நாங்க எப்படி தமிழ்ல ஓதுறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இபாதத் ஆக்கல. மொழி என்ன செய்யல? சொல்லா அங்க இபாதத் ஆக்கல. அந்த குத்பாவை தான் இபாதத் ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மொழி தாய்மொழி என்ன? அரபி. அந்த மக்களுடைய மொழி அரபி. அதுல உபதேசம் பண்ணாங்க. நம்முடைய மொழி தமிழா இருக்குது, நாம தமிழ்ல பேசுறோம். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க மலையாளத்தில் பேசுறாங்க. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க ஹிந்தியில பேசுறாங்க. அப்ப எப்படி மாறிச்சு இது? இதற்கு என்ன நேரடி ஆதாரம்? கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு சில விஷயங்கள் நேரடியாக கியாமத் நாள் வரைக்கும் அப்படித்தான் பின்பற்றி ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னார்களா, என்ன அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அந்த நடைமுறை மாறாது. ஒரு சில விஷயங்களில இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாறலாம். மார்க்க ரீதியாக தவறில்லை. இதை சொன்னால் தவறா? அப்ப அந்த அடிப்படையில முன்கூட்டியே தீர்மானிப்பது என்பது என்ன இல்லை? மார்க்க ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு என்னுடைய உரையை முடிச்சிடறேன். இந்த இஸ்லாத்தை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன? நான் ஆரம்பத்திலேயே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பிச்சேன். அந்த வசனம் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன? ஹுவல்லதி
அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. இந்த தீன் எப்படிப்பட்ட தீனு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கையையும் அந்த தீன் ஜெயிக்கும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. முஸ்லிம்களுடைய நம்பிக்கையும் அதுதான். இஸ்லாத்தை விட்டால் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு எந்த மார்க்கமும் இல்லை. மனிதர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன? எல்லாத்துக்கும் தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனைக்கு இருக்கணுங்க. 99 விஷயத்துல ஒரு தீர்வை கொடுத்து ஒரு விஷயத்துல தீர்வு இல்லைன்னு வைங்க, அந்த மார்க்கம் ஜெயிக்குமா? 99ல ஜெயிச்ச அந்த மார்க்கம் ஒரு விஷயத்துல தோல்வி ஆயிரும். அப்ப ஒரு விஷயத்துல பிற மதத்திலே தோல்வி அடைந்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய தீன் அல்ல, 100லையும் ஜெயிக்கணும். இப்ப இந்த உலகத்துல கேலண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எல்லோரும் ஒத்துட்டு இருக்கிறோம். கேலண்டர் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. கேலண்டர் இல்லை என்றால் மனித வாழ்க்கை ஸ்தம்பிச்சிரும். உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரும் இயங்காது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிரும். ஏன்? இந்த புரோகிராம் என்னைக்கு தீர்மானிச்சோம்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்திற்கு முன்னாடியே ஜனவரி 1ஆம் தேதி என்று ஒரு நிகழ்ச்சி தீர்மானிக்கப்பட்டது. எதனால? கேலண்டர் இருக்கிறதுனால. இப்ப உலகத்துல கேலண்டர் இருக்கிறதுனால உலகம் இயங்குது. அப்ப மனுஷனோட வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் கேலண்டர். இன்றைக்கு எந்த கேலண்டரை பின்பற்றோம்? ஜனவரி 1 புரோகிராம் போட்டிருக்கமே, இது கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்ச கேலண்டர். இந்த கேலண்டர் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இஸ்லாத்திற்கு நேர் முரணாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வேற வழி இல்லாம உலக நடவடிக்கைக்கு பின்பற்றோம். எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன? மாசம் என்பது 29 அல்லது 30ன்ட்டாங்க. ஒரு மாதத்துடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னது? 29, அதிகபட்சம் 30. இந்த கேலண்டர் எப்படி இருக்குது? பிப்ரவரி மாசம் 28 இருக்குது. பிப்ரவரி மாசம் 28 அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா? 29 வருது, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 28 ஆயிருது. அதே போல ஜனவரி மாசத்தை எடுத்துக்கிட்டால் 31 இருக்குது. அப்ப இஸ்லாமிய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த மாசத்துக்கு நேர் மாற்றமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கேலண்டர் வேண்டாம் தூக்கி வீசினால் முஸ்லிம் உலகத்துக்கு விட்டுருங்க, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாத்துல இருந்து ஒரு கேலண்டரை கொடுக்கணுமா இல்லையா? அது கடமையா இல்லையா? உலகத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கின்றால் இதுல கொடுத்தாலும் முஸ்லிம்கள் எப்படி கொடுப்பீங்க? சிவகாசி கேலண்டர் அடிப்படையில் ஷாபானுடைய 29ஆம் நாள் ஐக்கிய ஜமாத் ஒன்று கூடினால் உலகத்துக்கு கேலண்டர் கொடுத்துட முடியுமா? மாசம் 29 என்று பிறை பார்த்து நாளைக்கு 30 ஒண்ணா தெரியாத பொழுது எப்படி உலகத்திற்கு கேலண்டர் கொடுப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. 29ஆம் நாள் என்று பிறை பார்த்து நாளைக்கு 30 ஒண்ணா தெரியாது. இது எத்து பிரச்சனை? ஒவ்வொரு மாசமும் பிரச்சனை. எப்படி உலகத்திற்கு கேலண்டர் இஸ்லாம் கொடுக்க முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய தீன் இந்த விஷயத்திலே தோற்று விட்டதா? நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய தீன் ஒரு கட்டத்திலையும் யாரும் தோக்காது. இந்த தீனுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமும் மண்டியிடணுமே ஒழிய இந்த தீன் யாரும் முன்னாடி மண்டியிடாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப அந்த மார்க்கத்தின் உண்மைகளை புரிந்து அதன் அடிப்படையிலே நடந்தால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை நமக்கு தருமாறு பிரார்த்தித்து முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.